பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையிலையும் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான சத்தியத்தை நான் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள். பாருங்கள், தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறது. என் டைட்டில் பார்த்தாலே நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க. உலகத்தில் பைத்தியம் பைத்தியம் பைத்தியம்னு சொல்லப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார். யாரெல்லாம் இழிவாக எண்ணப்பட்டவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்கள், இவர்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 0 மார்க் வாங்குறவங்கள தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன்னா அப்படிப்பட்டவங்களை எடுத்து இந்த உலகத்துக்கு ஒரு காட்சி பொருளாய் ஆக்குகிற தேவன் நம்முடைய தேவன். இதுக்கு வேதத்தில் ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது பாருங்க. அதனால இன்றைக்கு காலையில் நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, சோர்ந்து போனவர்களாக இந்த மெசேஜை ஆன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்க, உங்களுடைய கவலை, சோர்வு, வெட்கம் எல்லாத்தையும் நீங்கள் உதறி தள்ளிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அற்புதமான ஆண்டவர் உங்களை தெரிந்து இந்த உலகத்தில் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க போகிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட உதாரணங்களை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் 2 நபர்களை குறித்து இன்னைக்கு படிக்க போகிறோம். எப்படி தேவன் அவர்களை உயர்த்தினார். சிறையில் இருந்தவனை எடுத்து உயர்த்தினார். எங்கேயோ ஒரு மூலையில் திக்குவாயும் மந்தநாவுமாக இருந்த மனுஷனை எடுத்து எப்படி எத்தனையோ ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்தும்படியாக தேவன் எப்படி தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற சத்தியத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்னோடு கூட 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27, 28 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். மகா பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவன் இந்த உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டாங்க? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பாருங்க, கிளாஸில் ஒரு லீடராக யாரையாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 1008 குவாலிட்டிஸ் பார்ப்பாங்க டீச்சர்ஸ். பாருங்க, பிரைட்டாக இருக்கணும், நல்லா படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஸ்மார்ட்டாக இருக்கணும், ட்ரெஸ்ஸு நீட்டாக போட்டிருக்கணும், ஒரு சாதாரண ஒரு கிளாஸ் லீடர். ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் பாருங்க, ரொம்ப மோசமாக இருக்கிறவங்கள, பைத்தியம் மாதிரி எண்ணப்படுறவங்கள எடுத்து அவங்கள ஆண்டவர் எடுத்து சூஸ் பண்ணுறாரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்க. அடுத்தது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். பலவீனமாக இருக்கிறவங்கள ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. ஞானமே இல்லாதவங்க, எதுவுமே தெரியாதவங்க, அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். 28வது வசனம், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும். ஒரு சிலர் சொல்றவங்கலாம் பெரிய பணக்காரங்க, இவங்கெல்லாம் அரசியலில் இருக்காங்க, இவங்க ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், இவங்க பெரிய பதவியில் இருக்கிறாங்க, இவங்க பெரிய சொத்துக்காரங்க, அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம். பாருங்க, அவங்களையெல்லாம் அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் ஒன்றுமே இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஏழைகள், அற்பர்கள், இழிவாய் எண்ணப்பட்டவர்கள், பாருங்க, இவங்கள ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. பாருங்க, தெரிந்தெடுத்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறோம். பாருங்க, என்னோடு கூட யாத்ராகமம் புத்தகம் 4வது அதிகாரம் எடுங்க. யாத்ராகமம் பழைய ஏற்பாட்டில் 2வது புத்தகம், யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்ட மனுஷன் எப்படி இருக்கிறான்னு பாருங்க. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல. நான் நல்லா பேச முடியாதவன். அவன் எப்படிப்பட்டவனா? நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். நான் திக்கி பேசுறேன், எனக்கு மந்த நாவு இருக்குது அப்படின்னு சொல்றான். அடுத்தது 11வது வசனம் 12வது வசனமும் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும்
பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? பாருங்க, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். எங்க போ சொல்றாருன்னா, பார்வோனை போய் பார்க்கறதுக்கு. எதுக்காக? இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்காக. அவ்வளோ பெரிய பார்வோன் மன்னனை போய் பார்க்கறதுக்கு இந்த மோசையை போ சொல்றாரு. இந்த மோசை எப்படிப்பட்டவன்? திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். பாருங்க, இப்படிப்பட்டவனை ஆண்டவர் எடுத்து அடுத்து ஒவ்வொரு அதிகாரமா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரி நல்லா விளங்கும். 7வது அதிகாரம் பாருங்க, யாத்ராவும் 7வது அதிகாரம் 1 வசனம். ஆண்டவர் மோசேயை என்ன ஆக்கியிருக்காருன்னு பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோன் மன்னனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த மோசேய தேவனை போல ஆக்கிட்டாரு. உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். மோசேயோட சகோதரன் அண்ணன் தான் ஆரோன். ஆரோன் என்னவா இருப்பானா? உனக்கு தீர்க்கதரிசியா இருப்பான். அதனால நான் உனக்கு கட்டளையிடுறவைகளை எல்லாம் நீ போ, இந்த ஆரோனை கூட்டிட்டு போ, அவன் உனக்காக பேசுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க பிரியமானவர்களே. அதே மாதிரி இந்த மோசேயை எடுத்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வர வரைக்கும் இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்கு இந்த மோசையை ரொம்ப யூஸ் பண்ணாரு. பாருங்க, பார்வோனுக்கே தேவனாக்கிட்டாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க அற்பமா எண்ணப்பட்டிருக்கீங்களா? இழிவா எண்ணப்பட்டிருக்கீங்களா? ஞானம் இல்லாதவங்களை போல இருக்கிறீங்களா? தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அனுதினமும் இரவும் பகலும் இந்த வார்த்தைகளை எல்லாம் தியானிங்க. ஆண்டவரே, மோசேய திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனை எடுத்து பார்வோனுக்கு தேவனாக்கின தேவன் அல்லவா நீர்? என்னையும் எடுத்து இந்த மாதிரி தேவனை போல, ஏன்னா புதிய ஏற்பாட்டில் யோவான் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வார்த்தைகளை வசனத்தை பெற்று கொண்டவர்களே தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் குட்டி தேவர்கள். பாருங்க, இந்த சத்தியங்கள் எல்லாம் விளங்கும் போது உங்களுக்கு விளங்கும். இல்லைன்னா நமக்கு என்ன நான் தேவனா அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கும். ஆனால் சத்தியத்தை சரியாய் விளங்கி கொண்டீங்க அப்படின்னா நாம் எல்லாரும் வசனத்தை பெற்று கொண்டவர்கள். நாம் தேவர்களைப் போல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, அடுத்தது இன்னொரு மனுஷனை பார்க்க போறோம். பாருங்க, ஆதியாகமம் 37வது அதிகாரம். ஆதியாகமம் ஒரு வாலிப பையன். ஆதியாகமம் 37 அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான், அவனுடைய வாழ்க்கையில அவனை எப்படி ஆண்டவர் உயர்த்தினாருன்னு பாருங்க. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா ஒரு சாதாரணமான மனுஷங்களை தேவன் எப்படி உயர்த்துகிறார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சத்தியம். பாருங்க, ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்போ யோசேப்பு குறித்து தான் படிக்க போறோம். எத்தனை வயசு? 17 வயசுல இந்த யோசேப்பு என்ன பண்ணிட்டு இருந்தான்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பாருங்க, 4வது வசனம் பாருங்க. அவன் என்ன வேலை செஞ்சிருக்கான்னு, ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். இவன் தன்னுடைய அண்ணமார் செய்கிற துன்மார்க்கத்தை எல்லாம் தன் தகப்பனிடத்துல சொல்லிட்டு இருக்கிறான். அதனால இவன் கூட அன்பா பேசாம, பட்சமாய் பேசாம இவனை எல்லாரும் பாய்ச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு வாலிபனை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறேன். பாருங்க, 2, 3 வாசிக்கிறேன். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து. இந்த யோசேப்போட கர்த்தர் இருக்கிறத இந்த இவன் பார்க்குறான். பாருங்க, எப்படி இவன் செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் அப்படின்னு இந்த அதிபதி பார்த்துட்டு இவன் என்ன பண்றானா, அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் இந்த எஜமான் என்ன பண்ணிட்டான்? இவன் கையில ஒப்பு கொடுத்துட்டான், யோசேப்பு கையில ஒப்பு கொடுத்துட்டான். கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறத இந்த எஜமான் பார்க்குறான். பாருங்க,
அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவனை என்னெல்லாம் ஆக்கியிருக்கிறான்னு பாருங்க. 42வது அதிகாரம் பாருங்க. பிரியமானவர்களே, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை உயர்த்துறதுக்காக எப்படி வேதத்துல ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரு, அது போல நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளும் உயரணும், நல்ல நல்ல பதவிகள்ல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதுக்காக தான் இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நம்மளுக்கு கொடுக்குறாரு பாருங்க. 42வது அதிகாரம் 43 44வது வசனம் வாசிக்கிறேன். தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். 37வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசித்தோம், 17 வயசுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான்னு. ஆனா 13 வருஷத்துலயும் இந்த யோசேப்பு பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் இல்லை. அன்னமார் தூக்கி குழியில போட்டாங்க, அதுக்கப்புறம் எகிப்துக்கு அடிமையா விற்கப்படுறான், அதுக்கப்புறம் இந்த போத்திபார் வீட்டில் இருக்கிறான், எஜமானி இவன் பார்த்து ரொம்ப நல்லா வேலை செய்கிறான்னு சொல்லி இவனுக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்து, அங்கே இந்த போத்திபாருடைய மனைவி இவனிடத்துல தப்பா நடக்கிறதுக்கு முற்பட்டு கடைசியில் பொய் சொல்லி இவனை தூக்கி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலையும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். அங்கேயும் இவன் செய்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார். சொப்பனங்களை சொல்கிறான், சொப்பனங்களுக்கு அர்த்தங்களை சொல்கிறான். இதையெல்லாம் பார்த்து பார்வோன் என்ன பண்ணிட்டான், இவனை எகிப்து தேசத்துக்கே அதிபதி ஆக்கிட்டான் பாருங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தது 44வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல். எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கும், சிரிப்பா இருக்கும். ஆனா கர்த்தர் பாருங்க எப்படி ஒரு மனுஷனை உயர்த்துறாரு அப்படின்னு பாருங்க. உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஒரு ஜெயில கிடக்கிறவன் அவனை தூக்கி அதிபதியா ஆக்கிட்டு, அது மட்டும் இல்ல, ஒருத்தனும் எகிப்து தேசத்துல கையையாவது காலையாவது யாருமே அசைக்க கூடாது. யோசேப்பு உத்தரவில்லாம யாரும் கையையும் காலையும் அசைக்க கூடாதுன்ட்டாங்க. அடுத்தது 45வது வசனம் பாருங்க. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். எதுக்கு இந்த வசனத்தை வாசித்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கிற ஒரு பையனை நினச்சி பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவனை நினச்சி பாருங்க. அப்படி இருந்த பையனை எடுத்து அதிபதி ஆக்கி, உன்னோட உத்தரவு இல்லாமல் ஒருத்தனும் கையையும் காலையும் ஆட்டக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பாருங்க, தன்னுடைய அழகு பேரை மாற்றி தன் போத்திபிராவின் குமாரத்தீவே இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து, ஒரு வீட்டை கொடுத்து, அரண்மனையை கொடுத்து, அப்படி ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரு. பிரியமானவர்களே, இது உங்களுக்கு என்கரேஜிங்கா இல்லையா? யாரெல்லாம் வசனத்தை எடுத்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த யோசேப்பு செய்ததெல்லாம் வாய்த்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் மற்றவங்களுக்கு அப்படின்னா கர்த்தருடைய வேதத்துல பிரியமுள்ளவர்களா இருந்து பாருங்க, ஆண்டவர் உங்களையும் இப்படிதான் உயர்த்துவார். பிரியமானவர்களே, நான் பேச அறியாதவளாயிருந்தேன், இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய வாயில வார்த்தைகளை கொடுத்து என்ன பேச வைக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை அனுப்புகிறார், அனுப்பி என்னை பேச வைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் எவ்வளோ நல்லவர். உலகத்துல பைத்தியமானவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் எடுத்து அவங்கள உயர்த்தி அவர் காட்சி பொருளாக வைத்து அழகு பார்க்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நல்ல தேவனை இன்றைக்கு அண்டிக் கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.